நான் அடிக்கடி சின்னவரை பார்க்க தோட்டத்துக்கு போவேன், இந்த பட சம்மந்தமாக கால் ஷீட்டு வாங்குறதுக்கு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்ப மாட்டார், என்னை தான் அனுப்புவாங்க. என்னை தான் வர சொல்லுவார். போவேன், உட்காந்து அன்றைக்கி படப்பிடிப்பு இல்லாத நேரம் போல் இருக்கு. மேலே இருப்பார் வீட்டிலேருந்து. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 18 சமையல்காரவங்க. எவ்வளோ பெரிய சமையல் அறை தெரியுங்களா? அண்டா அண்டாவாக சாதம், ரசம், குழம்பு, தயிர், அது இதுன்னு சாப்பிடு. ரசிகர்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கும் அதே சாப்பாடு தான். அங்கே இருக்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் சாப்பாடு தான். தன்னை பார்க்கறவங்களுக்கும் சாப்பாடு தான். சினிமா படம் எடுக்கிறவங்களுக்கும் அதே சாப்பாடு தான். எல்லாம் உட்காந்தா ஒரு 50, 75, 100 பேர் வரிசையாக உட்காரலாம். அதுக்குன்னு ஒரு வீடை கட்டி விட்டுருக்காரு தனியாக. அப்படி போய் உட்காந்துருக்கும்போது சரி வந்தோடனே சாப்பாடுன்னு கேட்பாரு. எனக்கும் பசி வந்துச்சு, நானும் போய் உட்காந்துட்டேன். அது உரிமையோடு சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு. யார் என்னென்னு கேட்கவே மாட்டாங்க. நீ யார், எங்கேருந்து வந்தேன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா ஃபில்டர் ஆகி தான் தோட்டத்துக்குள்ளே வர முடியாது. அந்த கேட்லேயே அங்கே ஃபில்டர் ஆகிடும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் உள்ளே அனுப்புவாங்க. நானும் போய் உட்காந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது படக்குன்னு சின்னவர் வந்து எனக்கு ஒரு இலையை போடுன்ட்டார். அந்த கூட்டத்தில் உட்காந்து சாப்பிடாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? எனக்கு போடுற சாப்பாடு தானா மற்றவர்கள் சாப்பிடுகிறார்களேங்கிறத செக் பண்ணுறாரு. அவரல்லவா பொன்மன செம்மல், அவரல்லவா தர்மேஷ்டன். அதை வாழ்நாளில் மறக்கவே முடியாது அல்லவா? அதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்வது. அதனால தான் இன்றைக்கும் தெய்வமாக இருக்கிறார் எம்ஜிஆர். எந்த நடிகருக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள்? எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் கோயில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோயில் திருவிழாவில் அந்த விழா நடக்கும்போது என்னையும் பேச, எம்ஜிஆரை பற்றி பேச அழைக்கிறார்கள். நானும் சென்று எம்ஜிஆரின் புகழை பற்றி பேசுகிறேன். நாங்கள் கோவை ஜில்லாவில் ஒரு யூனிட்டாக தயார் பண்ணி சின்னவருடைய புகழை பரப்பி கொண்டே இருக்கிறோம். இந்த 102வது ஆண்டு விழாவை மிக அற்புதமாக நடத்தினோம். சின்னவர் புகழ் என்றென்று வாழ்க.